தமிழ்நாட்டின் இதய பகுதியாகவும் கொங்கு நாட்டின் ஒரு அங்கமாகவும் அமைந்துள்ள ஈரோடு மாவட்டம் தன்னை சுற்றி பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை சுமந்து நிற்கிறது. காவிரி பவானி ஆறுகள் சங்கமிக்கும் இந்த ஈரோடு இயற்கை எழில் கொஞ்சும் வளமான மாவட்டம். மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் இம்மாவட்டம்தான் இன்று கைத்தறி மற்றும் விசைத்தறி உற்பத்தியில் கோலோச்சுகிறது. தனித்துவமான இயற்கை அழகுடன் மிளிருகின்ற இந்த ஈரோட்டு மண்தான் சமூக புரட்சியை தொடங்கி வைத்தது. ஈரோட்டு பாசறையில் தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் பட்டை தீட்டப்பட்டார்கள். இந்த சமூக புரட்சியை ஏற்படுத்திய தந்தை பெரியாரின் சீர்திருத்த கருத்துகள் தான் இன்று நாடெங்கும் விரவி கிடக்கிறது. இதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் உடையுது பார் என்றார். பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்கி எல்லார்க்கும் எல்லாம் என்ற சமூக நீதி பாதையில் வீறு நடை போடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பெரியாரின் மண் வரவேற்று மகிழ்கிறது. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இன்று வரை ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செதுக்கி வரும் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் ஈரோடு மாவட்டத்திற்கென எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். அதில் முத்தாய்ப்பான சில முத்திரை திட்டங்கள்: மகளிரின் மாண்பை உயர்த்தும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினால் 3,73,560 குடும்ப தலைவிகள் பயன், பெண் குழந்தைகளின் உயர்கல்வி கனவை நனவாக்கிய புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 10,401 மாணவிகளும் மாணவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 12,704 மாணவர்களும் மாதம் தோறும் ரூபாய் 1000 பெற்று பயனடைந்து வருகின்றனர். பள்ளி குழந்தைகள் பசியின்றி கல்வி கற்றிட உதவும் காலை உணவு திட்டத்தின் கீழ் 44,082 குழந்தைகள் பயன், மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலம் 6,36,590 பொதுமக்கள் பயன், மகளிர் விடியல் பயண திட்டத்தினால் 35,33,335 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5,05,329 சுய உதவிக்குழு மகளிருக்கு ரூபாய் 2,839.74 கோடி வங்கிக் கடன் இணைப்பு. இவை மட்டுமா? ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 80,81 லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு மருத்துவமனை கட்டடங்கள். ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, சத்தியமங்கலம் ஆகிய 4 இடங்களில் அறிவுசார் மையங்கள். ரூபாய் 3,458,21 லட்சம் மதிப்பீட்டில் 2,85,378 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கி மாநிலத்திலேயே முதலிடம் வகிக்கிறது ஈரோடு மாவட்டம். இதன் நீட்சியாக இன்றைய நாளில் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு கரூர் 4 வழி தடமாக அகலப்படுத்தும் பணிகள், உத்தம தியாகி ஐயா திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் உள்ளிட்ட 559 பணிகளை ரூபாய் 951.2 கோடி மதிப்பீட்டில் தொடங்கி வைத்து சோலார் பகுதியில் ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் மளிகை வணிக வளாகம், ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கம், பெருந்துறை சிப்காட் தொழில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என ரூபாய் 133.66 கோடி மதிப்பிலான 222 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 284.02 கோடி மதிப்பில் 50,088 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் ரூபாய் 1,368.88 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு மக்களின் சார்பாக இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குடித்தழீ கோலோச்சும் மாநில மன்னன், அடித்தழீ நிற்கும் உலகு என்ற வான்புகழ் வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப குடிமக்களை அரவணைத்து நல்லாட்சி நடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நானிலமே போற்றுகிறது.